அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான நிபந்தனைகளை நீக்கினால் தேர்தலில் போட்டியிட தயார் என்றும் தேர்தலுக்கு எதிராக தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெற தயாராக இருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி ஓ பன்னீர்செல்வம், அவரது ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களும் கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களும் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமரேஷ் பாபு முன்னிலையில் புதன்கிழமை விசாரணைக்கு வந்தன. அப்போது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் 2026ஆம் ஆண்டு வரையான காலத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி உள்ள நிலையில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதாக பொய் செய்தி பரப்பி வருகிறார்கள் என்று கூறினார். கட்சியின் எதிர்கால நலன் கருதியே இரட்டை தலைமை அவசியம் என முடிவெடுக்கப்பட்டதாகவும் இதனை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்ததாகவும் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். கடந்த 2017ஆம் ஆண்டில் அடிப்படை உறுப்பினர்கள் மூலம் விதிகளுக்கு உட்பட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டதாகவும் தற்போது பொதுச் செயலாளர் தேர்வு என்பது விதிகளுக்கு உட்பட்டு இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜூலை 11இல் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் எந்த நிகழ்ச்சி நிரலும் இல்லாமல் சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை நீக்கியிருப்பதாகவும் இதன் மீது எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒருங்கிணைப்பாளரை நீக்குவதற்கு கட்சியில் எந்த விதியும் இல்லாத நிலையில் சாதாரண உறுப்பினர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டுமென்றும் தீர்மானங்களுக்கு தடை விதிக்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அரசியல் கட்சிகளுக்குள் எடுக்கும் முடிவுகள் விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டுமென்றும் அரசியல் கட்சிகள் சங்கங்களோ கிளப்புகளோ கிடையாது என்றும் வாதிடப்பட்டது. பொதுச் செயலாளர் பதவி குறித்து அடிப்படை உறுப்பினர்களிடம் கருத்து கேட்காததே கட்சி நிறுவனர் வகுத்த விதிகளுக்கு எதிரானது என்று குறிப்பிடப்பட்டது. பொதுச் செயலாளர் இருக்கையில் எடப்பாடி பழனிசாமி அமர்வதற்காகவே தற்பொழுது பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே மாவட்ட வாரியாக சென்று புதிய உறுப்பினர்களை சேர்த்து அவர்களிடம் கருத்து கேட்ட பிறகே விதிகளுக்கு உட்பட்டு தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிபந்தனைகளை நீக்கினார் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட தயார் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. கட்சியின் உறுப்பினர்கள் பட்டியலை வெளியிட்டு பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட அனுமதித்தால் வழக்கை திரும்ப பெறவும் தயார் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து மனோஜ் பாண்டியன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கட்சிக்கு விரோதமாக எந்த வகையிலும் தான் செயல்படவில்லை என்று தெரிவித்தார். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்தே தன்னை நீக்க அதிகாரம் இருப்பதாகவும் பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வைத்திலிங்கம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மணிசங்கர் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள தம்மை விளக்கம் கூட கேட்காமல் நீக்கியிருப்பதாக தெரிவித்தார். இதேபோல ஜேசிடி பிரபாகர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஸ்ரீராம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பாமலும் நேரில் அழைத்து தனது தரப்பு விளக்கத்தை கேட்காமலும் கட்சியை விட்டு நீக்கியிருப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் எழுத்துப்பூர்வ வாதங்களை வரும் வெள்ளிக்கிழமை காலைக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்தார். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மதுரை மற்றும் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக சட்ட விதிகளில் மாற்றம் செய்ததை கண்டித்தும் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை உள்ள தொண்டர்கள் மூலம் பொது வாக்கெடுப்பு நடத்தி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க கோரியும் மதுரையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை பழங்கானத்தத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை நாடாளுமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐயப்பன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. வெளியேறு, 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 கருமம் பிடித்தவனே, கருமம் பிடித்தவனே, கட்சியை விட்டு வெளியேறு, கட்சியை விட்டு வெளியேறு. ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருப்பு பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. எடப்பாடி, எடப்பாடி, ஒளிக, எடப்பாடி, ஒளிக, எடப்பாடி, ஒளிக. இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர், தமிழ்நாடு முழுவதும் அடையாள அட்டை வைத்துள்ள அதிமுக தொண்டர்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்தி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீதிமன்ற தீர்ப்புகள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு சாதகமாகவே அமையும் என்றும் தங்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லை என்றும் தர்மர் கூறினார்.
அடிமட்ட தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பதவியை சட்ட விதியை மாற்றி இன்னைக்கு கட்சியை அபகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் என்பதை கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அதை கோர்ட்டில் சமர்ப்பிப்பார்கள். கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல தீர்ப்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வரும். ஓபிஎஸ்ஸின் பக்கம் உண்மையான அதிமுக தொண்டர்கள் இருப்பதாகவும் தர்மர் கூறினார். ஓபிஎஸ் தனிக்கட்சியை நடத்தி வருவதாக உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பொதுச் செயலாளர் தேர்தல் விவகாரத்தில் நிபந்தனைகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற அதிமுக வழக்கு விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் பொதுக்குழு உறுப்பினர்களின் குரலை ஒடுக்கும் வகையில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தான் உண்மையான அதிமுக என்றால் ஆதரவை நிரூபியுங்கள் என்று அவர் கூறினார். தனது சொந்த தம்பியையே எந்த விளக்கமும் கேட்காமல் கட்சியை விட்டு நீக்கியவர்தான் ஓ பன்னீர்செல்வம் என்றும் அவர் தெரிவித்தார். உயர்மட்ட அளவில் முடிவெடுக்கும் அதிகாரம் பொதுக்குழுவுக்கு இருப்பதாகவும் இந்த முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர்களே கட்சியில் நீடிக்க முடியும் என்றும் EPS தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் அன்றைய தினம் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களும் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி ஏற்பட வேண்டுமானால் வலிமையான ஒற்றை தலைமை வேண்டும் என்று பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் ரத்து செய்யப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பதவிகள் ரத்து செய்யப்பட்டதை தவிர பதவிகள் காலாவதியாகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் பொதுக்குழு நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் இதற்கு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படுவதை தடுக்கும் நோக்கில் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தேர்தலுக்கு தடை விதிக்க கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் இரட்டை தலைமைக்கு கட்சியினர் மத்தியில் ஆதரவு இல்லாததாலேயே ஒற்றை தலைமை கொண்டுவரப்பட்டதாக கூறினார். இதன் பிறகு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதியா இல்லையா என்பது குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்லை என்று விஜய் நாராயணன் தெரிவித்தார். 50 ஆண்டுகால அதிமுக வரலாற்றில் தற்காலிகமாக வெறும் 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிட்டார். எனவே தற்போது மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியை கொண்டு வருவதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் எந்த அடிப்படை கட்டமைப்பும் சிதைந்து விடாது என்றும் அவர் கூறினார். கட்சியில் எந்த ஆதரவும் இல்லாதவர்கள் போட்டியிடுவதை தடுக்கவே பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு நிபந்தனைகள் கொண்டுவரப்பட்டதாக அதிமுக தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. கட்சி தலைமையால் நிபந்தனைகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் இதனை சட்டவிரோதம் என்று நீதிமன்றம் கூற முடியாது என்றும் அதிமுக தலைமை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் பெங்களூரு புகழேந்தியை நீக்கும் முன்பு எந்த நோட்டீஸும் கொடுக்கவில்லை என்றும் கட்சியை விட்டு நீக்க ஒரே மாதிரியான நடைமுறைதான் பின்பற்றப்படுவதாகவும் விஜய் நாராயணன் கூறினார். இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மீண்டும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதன்படி பொதுக்குழுவுக்கு உச்சபட்ச அதிகாரம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூறுவது மிகப்பெரிய பொய் என்றும் கட்சி விதிகள் அவ்வாறு கூறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதி ஆகிவிட்டதா இல்லையா என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தரப்பில் இருவேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுவதாகவும் OPS தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இதையடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. கருணாநிதியின் 100ஆண்டு விழாவையொட்டி ஜூன் மாதத்துக்குள் புதிதாக 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் வகையில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் செயல்படாமல் இருக்க மாவட்ட செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் வரும் ஜூன் 3ஆம் தேதி தொடங்கும் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை கொண்டாடுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திமுகவில் ஏற்கனவே 1 கோடி உறுப்பினர்கள் உள்ள நிலையில் புதிதாக 1 கோடி பேரை சேர்க்கும் பெருமுயற்சியை வரும் 3ஆம் தேதி தொடங்கி கருணாநிதியின் 100ஆண்டு தொடங்கும் ஜூன் 3ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவாரூரில் ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதியின் 100ஆண்டு தொடக்க விழா மாநாடு நடைபெறவுள்ளது. அப்போது கலைஞர் கோட்டம் அருங்காட்சியகத்தை அகில இந்திய தலைவர்கள் திறந்து வைக்க உள்ளார்கள். தொடக்க விழா மாநாட்டில் காலையில் மதச்சார்பற்ற முற்போக்கு
கூட்டணி கட்சி தலைவர்களும் மாலையில் அகில இந்திய தலைவர்களும் உரையாற்ற உள்ளதாக தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 3ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி வரை ஓராண்டு காலத்துக்கு நூற்றாண்டு விழாவை தொண்டர்களின் இல்ல விழாவாக, மக்களின் விழாவாக இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் மிகச் சிறப்பாக கொண்டாடுவது என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கட்சி தலைமையை மீறி சில வருந்தத்தக்க செயல்கள் நடப்பதற்கு கண்டனம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படாத வகையில் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் மாவட்ட செயலாளர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுரை வழங்கினார். கருணாநிதியின் பிறந்த நாளை ஆண்டு முழுவதும் பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் என்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்குமாறும் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். பூத் கமிட்டி உறுப்பினர்களை தேர்வு செய்யும் பணிகளை விரைவில் தொடங்குமாறு கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் சட்டமன்ற தொகுதி வாரியாக விரைவில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அறிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் ஏற்பட்ட கடும் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. பாகிஸ்தானில் நிலநடுக்கத்துக்கு மத்தியில் அது குறித்த செய்தியை எந்தவித சலனமும் இல்லாமல் செய்தி வாசிப்பாளர் வாசித்தது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஹிந்துகுஷ் மலை பிராந்தியத்தில் உள்ளூர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலத்திலிருந்து 188 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.5 அலகுகளாக பதிவானது. 30 வினாடிகளுக்கு இந்த நிலநடுக்கம் நீடித்தது. இதன் காரணமாக பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்தன. இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 3 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பாகிஸ்தானிலும் உணரப்பட்டது. தலைநகர் இஸ்லாமாபாத், லாகூர், ராவல்பிண்டி, குவெட்டா, பெஷாவர், கோஹத், குஜ்ரான்வாலா, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நில அதிர்வுகள் ஏற்பட்டன. இதில் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 9 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பெஷாவர் நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அது குறித்த செய்தியை மஷ்ரிக் என்ற தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளர் வாசித்துக் கொண்டிருந்தார். செய்தி அரங்கில் உள்ள பொருட்கள் அசைந்த நிலையில் எந்தவித பதற்றமும் இல்லாமல் பெஷாவர், கைபர் பக்துங்குவா பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவிலும் தலைநகர் டெல்லி உள்ளிட்ட பகுதிகளில் நில அதிர்வுகள் உணரப்பட்டன. வீடுகளில் மின்விசிறி உள்ளிட்டவை அசைந்ததால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர். இதேபோல உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையில் நில அதிர்வின் போது சிசேரியன் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளை அனந்த்நாக் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. காஞ்சிபுரம் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆலையின் உரிமையாளரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் துருவிமலை அருகே வளத்தோட்டம் கிராமத்தில் நரேந்திரன் என்பவருக்கு சொந்தமான நரேன் ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இதில் நாட்டு வெடி மற்றும் வான வேடிக்கை பட்டாசுகளை பாதுகாத்து வைக்கும் குடோனும் உள்ளது. இந்த ஆலையில் 27 தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில் நண்பகல் 12 மணியளவில் பட்டாசு தயாரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த மூலப்பொருட்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின.
அதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த பகுதிகளுக்கும் தீ பரவி வெடி விபத்து ஏற்பட்டதில் 4 கட்டடங்கள் தரைமட்டமாகின. இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்த நிலையில் சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட பூபதி, கஜேந்திரன், விஜயா உள்ளிட்டோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 9ஆக உயர்ந்தது. ஃபஸ்ட்டு ஓடி போய் நானும் மேனேஜர் தான் தூக்கணும். கத்திருந்தாங்க ஆளுங்க, செவரு கீழே விழுந்து அந்த செவரை தூக்கிட்டு ஆளை தூக்கினாங்க. எங்களுக்கு எப்படி இந்த துயரத்தை சொல்லி மாற முடியல. 10 நாள்ல எங்க அண்ணன் ஒன்று கல்யாணம், இது எப்படி நாங்கள் அந்த கல்யாணத்தை எப்படி நடத்த பண்ணே தெரியல. மேலும் விபத்தில் சிக்கி 14 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சிலர் சிறு காயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கால் வந்து போது தான் பார்த்தேன். அப்புறம் தான் ஃபுல்லாகவே எரிஞ்ச மாதிரி ஒன்றுமே இது பண்ணவே முடியல. ஒன்று அவுட் வந்து வெடிச்சிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு செகண்டில் முடிச்சு கண்ணை திறந்து மூடத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. நடுவில் கல்லுலாம் பறக்கவே அப்படியே கீழே பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இருந்து பார்த்தா பில்டிங்கே தர மாட்டோமா சார். ஒரு 10 செகண்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு சார். இந்த நிலையில் போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் ஆலையின் உரிமையாளர் நரேந்திரன் காஞ்சிபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். விபத்து குறித்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10 பேர் வரை மட்டுமே பணி செய்ய வேண்டிய ஆலையில் 27க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்தது விதி மீறல் என கூறினார். நம்ம மாவட்டத்தில் 4 இடங்களில் இது போன்ற தொழிற்சாலைகள் இருக்குது. இப்போது நம்முடைய காவல்துறை இடத்துல ஆய்வு செய்து இதில் ஒரு 7-8 பேர் தான் வேலை பார்க்கணும். ஆனால் 27 பேருக்கு மேலே வேலை பார்த்துட்டு அது தவறு. அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை இடத்தில் வற்புறுத்தியிருக்கிறோம். அரசின் அனுமதி பெற்று செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையிலும் முறையான பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்காததால் இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வெடிவிபத்தில் 9 பேர் உயிரிழந்ததை கேள்விப்பட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இரங்கல் தெரிவித்துள்ள அவர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.